Hello friends, welcome to Abhijit Cuisine YouTube channel. என் பேர் அபிஜித். இன்னைக்கு நம்ம வந்து பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை வேக போட்டுருவோம். நான் வந்து 5 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொட்டேட்டோஸ் பாயில் ஆகணும். எப்படி பாயில் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு நைஃப் வச்சு அதை குத்தி பார்த்தா நல்லா ஃப்ரீயாக உள்ளே இறங்கணும். இப்போ நம்ம தோலை உரிச்சிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கெலாக்ஸை நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது கட்லெட் மாவு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவில் நம்ம இதை முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துட்டு நான் கெலாக்ஸை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ், பேன்கோ எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கெலாக்ஸை பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் சூடு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா ஃப்ளேம் வந்து கரிஞ்சிரும், உள்ளே வேகாது ஒழுங்காக. மீடியமாக இருக்கணும் ஃப்ளேம் வந்து. இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போடுவோம். ஒரு சைடு வெந்த உடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.